Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் மலபார் ஸ்பெஷல் கைப்பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த கைப்பத்திரி மலபார்லேயே ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. கேரளாவில் எல்லா டீ கடைகளிலும் ரொம்ப ஃபேமஸ் இந்த கைப்பத்திரிங்க. வாங்க இந்த கேரளா ஸ்டைல் மலபார் பொரிச்ச பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், தண்ணி லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கட்டி சேராமல் கலந்து விடுங்க. ஒரு டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போச்சுன்னா பத்திரி வராதுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலரி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கை பொறுக்கிற சூடு வரட்டும். இந்த மாதிரி பரவலாக இருக்கிற பிளேட்டில் கொஞ்சம் பச்சரிசி மாவை நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். இது மிதமான சூட்டில் இருக்குங்க. இதுக்கு லைட்டாக சூட்டோடு தான் நம்ம பிணையணும். அப்போ தான் நல்லா பிணையறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே வச்சு நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஏதோ மூடியோ இல்லை கப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஷேப்பை போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பத்திரியோட ஷேப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையும் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுற்றி வர எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் நிறையா அப்படியே ஊற்றாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகும். திருப்பி திருப்பி விட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி விடணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் ஊற்றுங்க. இந்த மாதிரி மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஆயில் ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் கேரளா ஸ்டைல் கைப்பத்திரி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் நிறைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட எண்ணெயிலே பொரிச்சு எடுத்தால் இதை விட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. அதை எப்படி செய்யுதுன்னு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பத்திரியில் இதில் சேர்த்துக்கலாம். இப்படியே திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. கேரளா ஸ்டைல் டீ கடை ஸ்பெஷல் மலபார் கைப்பத்திரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கேரளா டிஷ்ஷுனாலே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இந்த கைப்பத்திரி இல்லாத டீ கடையே அங்கே கேரளாவில் பார்க்க முடியாதுங்க. இந்த கேரளா ஸ்டைல் பொரிச்ச பத்திரியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். Thanks for watching this video. Thank you friends.